ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முகாம்களில் திமுக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் திமுகவின் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இவிஎம் இயந்திரங்களை எண்ணுவதற்கு முன்பாக அந்த இவிஎம் இயந்திரங்களில் இருக்கும் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இயந்திரத்தின் எண்கள் பதிவான வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்பதை படிவம் 17C இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். பிறகு படிவம் 20 அனைவரும் கையொப்பமிட்டு வெற்றி சான்றிதழ் பெறப்பட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகாமிலிருந்து வெளியே வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் தனியார் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுகந்தி, பார்த்தசாரதி, புஷ்கர் ஆகிய 3 பேரும், ஆலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சீனிவாசன் என்பவரும் உயிரிழந்த செய்தி அறிந்து வருத்தமும் வேதனையும் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து அரசு நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.